மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற முழக்கத்தை முன்வைத்து மதுரையில ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு தமிழ்நாடு அல்ல இந்தியாவே கண்டிடாத புதுமையான வினோதமான ஒரு கூட்டத்தை ஒரு மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நேற்று நடத்திச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் விலாவரியா பேசியிருந்தாங்க. முழுக்க முழுக்க மாடு, அதை சார்ந்து இயங்கக்கூடிய அந்த துறை, அது எப்படி எப்படி எல்லாம் செயல்படணும், அதில் இருக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்புகள் என்னென்ன, வருமான வாய்ப்புகள் என்னென்ன, அது எவ்வளவு செல்வம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. இன்றைக்கு இதற்கு தடையாக இந்த மாட்டு இந்த செல்வம் இதற்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, இதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஸ்ட்ரக்சர்டா பேசியிருந்தாருன்றதை விட ஒரு பிஹெச்டி ப்ரொஃபசர் மாதிரி பாடம் எடுத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த நிலத்தை எல்லாம் வந்து கேட்டு நம்ம உரிமையெல்லாம் மேய்ச்சல் நில உரிமையெல்லாம் கேட்டு போராடினா பிடிக்குமா இந்த திராவிட கும்பலுக்கு? உடனே சீமான் குலக்கல்வியை கொண்டு வர்றாரு, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வேலை பார்க்கறாரு அப்படின்னு ஏற்கனவே இந்த வன்னியரசு பேசியிருந்தார்ல, மீண்டும் வந்து கிளம்பி இருக்கிறாப்ல. அது போக இந்த திராவிட ஹைனாக்களும் கடந்து கதறிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ உண்மையிலேயே இந்த மாடு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செல்வம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சரவை துறை, இதெல்லாம் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது எவ்வளவு ஆக்கப்பூர்வமானது, எவ்வளவு அறிவுபூர்வமானது, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் எவ்வளவு தேவையானது அப்படின்றதெல்லாம் குறித்து தான் விலாவரியா இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக இந்த ஆடு மாடுகளுடைய இந்த மாநாடு எதற்காக? மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்றாங்களே, மேய்ச்சல் நிலம் அப்ப இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, மேய்ச்சல் நிலம் வந்து இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செய்தி. இப்போ மேய்ச்சல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எப்படின்னா, இப்போ மலைகளினுடைய சமவெளிகள் நிறைய இருக்கும், அதுல புற்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் அங்க போயிட்டு மேய்ச்சல் கூட்டு போறது, கீழே இறக்கி கொண்டு வரும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல ஒருத்தர் வழக்கு போடுறாரு. யாருன்னா நம்ம அண்ணன் தீரன் திருமுருகன் தான் வழக்கு போடுறாங்க. இதுல வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களே உங்க கட்சிக்காரங்களே வழக்கு போடுவாங்களாம், அதை வந்து நீதிமன்றம் தடை சொல்லுமா, இவங்களே வந்து போராடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடிப்படையில் இந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது அப்படின்னா, மலையில வந்து புலிகள் சரணாலயம்னு இருக்குது, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு. இந்த பகுதிகளுக்குள்ளாக வேற விலங்குகள் போகக்கூடாது, மற்ற இதை வந்து மேய்க்க விடக்கூடாது, அது புலிகளுடைய இதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு தடை கட்டு தான் மனு வந்து போடப்பட்டுச்சு. ஆனா நீதிமன்றம் மலைகள்ல எங்கேயுமே இந்த மேய்ச்சலுக்கு வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதான் வழக்கினுடைய பின்னணி. இந்த வழக்கு போடும்போது அண்ணன் தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாங்கன்னா அண்ணன் இல்ல, அதே மாதிரி இந்த தீர்ப்பு வரும்போது கூட அண்ணன் இல்ல. அதுக்கு பிறகுதான் ஈரோடு இடைத்தேர்தல் அப்பதான் அண்ணன் தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியில இணைகிறாங்க. எனிஹவ், இப்போ அவர்கள் கேட்டது ஒரு நல்ல நோக்கத்திற்காக கேட்டாங்க. நீதிமன்றம் அதை தவறாக இன்டர்பிரட் பண்ணி தவறாக புரிந்து கொண்டு ஒரு இதை போட்டு விட்டது. இப்ப இந்த மாதிரியான ஒரு இது வருது அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அரசாங்கத்தினுடைய கால்நடை வளர்ப்புத்துறை, பராமரிப்புத்துறை என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? வேளாண் துறை என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? பால்வளத்துறை இருக்குல்ல, அது என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? கேள்வி எழுதுல. சரி, இப்ப தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்துருச்சு, அப்பீல் போக வேண்டியதுதானே அரசாங்க தரப்புல? இதுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? செந்தில் பாலாஜி வழக்குன்னா போவீங்க, எவ்வளவு காசு கோடிகள் கொடுத்தனாலும் போவீங்க, இதுக்கு போக மாட்டீங்க அரசு. சரி, இப்ப இது வழக்கினுடைய பின்னணி இது ஆயிடுச்சு, அப்ப தடை போட்டுட்டாங்க. அப்ப மீண்டும் மேய்ச்சல் நிலம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த உரிமையை கோரிதான் இந்த மாநாட்டை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தினாங்க. உண்மையிலே வினோதமான ஒரு மாநாடு. ஏன்னா ஏற்கனவே ஆடு மாடுகள் உரிமைக்காக பேசியிருக்கிறோம், கால்நடை வளர்ப்பு, அதில் இருக்கக்கூடிய செல்வங்கள், அதில் இருக்கக்கூடிய பொருளாதார வளம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஆனா முறையாக மாடு ஆடுகளுக்குன்னு பட்டி அமைத்து ஆயிரக்கணக்கான மாடுகளையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தி மாடுகளுக்கு முன்பாகவே மாடுகளுடைய தொனியிலேயே பேசக்கூடியது, அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அது செஞ்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தி தான். இப்ப இந்த மாநாடு முடிஞ்சிருச்சுல்ல, இதுல நிறைய விஷயங்களை அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பொருளாதாரம், இதுல மேம்பாடு, பால், மத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. கரியில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப இது பிடிக்காம என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கதறிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இந்த வன்னி அரசு ஏற்கனவே இவருக்கு இந்த பனை மரத்தை சொல்லி இந்த விவாதத்துக்கு வாங்கி கேட்டுக்கிட்டாருல்ல, நம்ம அதுக்கான தரவுகளோட நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப மறுபடியும் என்ன கிளம்பிட்டார் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை மதுரையில் நடத்தி இருக்கிறார் நாத்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஆரிய கோட்பாட்டான குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்தவே இந்த மாநாட்டை RSS பின்னணியில் நடத்தியுள்ளார். அதாவது குலக்கல்வி திட்டம் இந்த 3 நாளா முக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த வன்னி அரசு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், குலக்கல்வி திட்டம் தானே, குலக்கல்வி திட்டத்துக்கு நீங்க எதிரானவர்கள் தானே, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது யார்? ராஜாஜி தானே. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பள்ளிகளுடைய காலை பகுதிகளில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிப்பாங்க. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகாக அப்பாவோட சேர்ந்து, அப்பா என்ன தொழில் பார்க்குறாங்களோ, அப்பா மீனவராக இருந்தால் மீன் தொழிலுக்கு போயிடணும், அப்பா தச்சு வேலை பார்க்கறதுனா அந்த வேலைக்கு போயிடணும், அப்பா வந்து இஸ்திரி போடுறதா இருந்தால் அந்த வேலைக்கு போயிடணும் அப்படின்னு மாணவர்கள் அவர்கள்
கைத்தொழில கத்துக்கிறணும், குலத்தொழில் வந்து கத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தார். அதுல இருந்தா குலத்தொழில்னாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு, அது வாபஸ் பெறப்பட்டுச்சு. இப்ப இந்த ராஜாஜி இருக்கார்ல, இந்த ராஜாஜிக்கு விசிக அண்மையில ஒரு மாநாடு நடத்துச்சு. என்ன மாநாடு? மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்கல்ல. அதாவது மதுவை ஒழிக்க வேண்டியது மாநில அரசு. அது வந்து மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். டாஸ்மாக் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மாநில அரசு கிட்ட இருக்குது. இப்ப மாநில அரசு கேட்காம இந்தியா முழுமைக்கு மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. சரி, மதுவிலக்கு மாநாடு நடத்துனீங்க. மதுவிலக்கு மாநாட்டுல யாருடைய படத்தை வச்சீங்க? இதே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து RSS கோட்பாட்டை உள்ளே புகுத்த முயன்ற அந்த ராஜாஜினுடைய படத்தை வானளாவிய அளவுக்கு கட் அவுட் வச்சீங்களே விசிகா. அப்ப குலக்கல்வி திட்டத்துக்கு ஆதரவானவர்கள் நீங்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களாம். இது ஆச்சுதா? பார்ப்பனர் அல்லாத சமூகம் படிக்கக்கூடாது என்பதுதான் சனாதனம். சரி, அண்ணன் சீமான் அவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்களா? இல்லையா? எல்லாரும் படிங்கன்னு தானே சொல்றாங்க. மாணவர்கள் நல்லா படிக்கலாம், நன்றாக படிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய முழக்கமே என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்பதை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி முழக்கத்தை முன் வச்சுட்டு இருக்குது. இறுதியாக என்ன சொல்றாரு பாருங்க. மாடுகளை பாதுகாக்கும் RSS கோசாலைகளும் சீமானின் மாநாடுகளும் ஒரே நோக்கத்தில் நடத்தப்படுகின்றன அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், மாடுகளுக்கான கோசாலை தொடங்குனது அண்ணன் சீமானா, திமுக அரசா? ஆவடியில சேகர்பாபுவினுடைய முன்னெடுப்புல பசுமடம் அமைத்தார்களா இல்லையா? அது குறித்து வாய் திறந்து பேசினாரா அந்த வன்னி அரசு? சிந்திச்சு பாருங்க. இது போக நீங்க எண்ணற்ற விஷயங்களை நான் சொல்லிட்டே போலாம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மாடு, இந்த ஆடு, இந்த துறையை பத்தி எல்லாம் பேசும்போது இது ஏதோ கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டு பழைய சோறை கட்டிக்கிட்டு தூக்குச்சட்டியில போய் மேய்க்கிறது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான். இவங்களுக்கு தெரிஞ்சது இவர்தான். இவங்க உலகத்தையும் பாக்குறது இல்ல, தகவல் தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்து இருக்குது, எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, அப்படி எதையுமே பாக்குறது இல்ல. நீங்க பாருங்க, ஒரு மாடு, ஒரு ஆடு, இதுல இருந்து வரக்கூடிய செல்வங்கள் என்னென்னலாம்னா, நீங்க வெறுமனே மாட்டு பாலை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அவ்வளவு செல்வங்கள் இருக்குது. ஒரு பாலுல இருந்து எத்தனை பொருட்கள் எடுக்கிறாங்க? பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், சீஸ், எவ்வளவு இதுல இருந்து வரக்கூடிய பொருட்கள். அதை வச்சு ஐஸ்கிரீமு, மற்ற குல்ஃபி, அது இதுன்னு சப்பு சவர்னு பட்டியல போட்டோம்னா ஆயிரக்கணக்கான பொருட்கள். பாலிலிருந்து இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அத்தனை ஸ்வீட்டுகள் இருக்குது. காஜு கட்லி, அது இது எல்லாம். இல்ல பால் இல்லாம வருமா? பால் எங்க டேப்ப திறந்தா வருமா? மாட்டு மடுவுல தான்ப்பா வந்தாகணும் பால். இப்ப மாட்டு மடுவுல பால் வரணும் அப்படின்னா மாடு மேய்க்கணும். மாடு மேய்க்கணும்னு சொல்லப்போ இவர் வந்து கற்காலத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன் உலக நாடுகள் முழுமைக்கு அப்படிதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்குதா? அமெரிக்கா மேய்க்குது, ஆஸ்திரேலியா மேய்க்குது, பிரேசில் மேய்க்குது, டென்மார்க் மேய்க்குது, ஸ்வீடன், எல்லாரும் பண்றாங்க இந்த தொழில. எப்படி பண்றாங்க அப்படின்னா, காலத்திற்கு ஏற்றாற் போல் நவீனமாக ஆர்கனைஸ்டு ஒரு செக்டாராக, ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையாக இதை வந்து செய்யறாங்க. அதுல இருந்து மாட்டு சாணத்துல இருந்து இது எடுக்கிறாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. அப்ப அதுக்கு உர தொழிற்சாலை பக்கத்திலேயே, மாட்டினுடைய பாலை வச்சுட்டு பால் ஃபேக்டரி, பால்ல இருந்து என்ன பண்றது, எல்லா ஸ்வீட் கடை, அது பக்கத்துல இன்னொரு தொழிற்சாலை. அப்ப MBA கிராஜுவேட்ஸ்ல இருந்து கணக்கு போடுறவங்கல இருந்து, இதை மார்க்கெட்டிங் பண்றவங்கல இருந்து, இதை வந்து மத்த ரிசர்ச் R&D பண்றதுல இருந்து எல்லாவற்றிற்கும் படித்தவர்கள் தேவை. இது அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறது, கம்ப்யூட்டர் அந்த செக்டார் உள்ளவங்க தேவை, எல்லாருமே தேவை. இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்குமான வேலையாக நம்ம இங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சந்தை மதிப்பு எப்படி இருக்குது பாலுல? இந்தியாவை நீங்க பாருங்க, உலகத்துல 2வது மாற்றுக்கறி ஏற்றுமதியில, பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குது. முதல்ல பிரேசில், 2வது இடத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் இருக்குது. அப்ப இப்படி அந்நிய செலாவணி அதிகமாக ஈட்டக்கூடிய பொருட்கள்ல மாட்டுக்கறியினுடைய ஏற்றுமதி பிரதானமாக இருக்குது. அப்ப மாடு அப்படின்றது வந்து அவ்வளவுக்கு செல்வம் தரக்கூடியது. மாடுனாலே செல்வம், கால்நடைகள் செல்வம். அப்ப அதை பயன்படுத்த தெரியல இவங்களுக்கு. சொல்ல போனா 3 அமைச்சகம் இதுக்குன்னே இருக்குது. இதை சுற்றி ஒன்று நேரடியா, 2 நேரடியானது, இன்னொன்று மறைமுகமானது. வேளாண் துறை இருக்குது, அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது, பால்வள துறை இருக்குது. இது 3க்கும் தனித்தனி துறைகள். நான் இன்னும் கேட்கிறேன், அரசு தரப்புல இந்த 3 துறை எதுக்காக? கால்நடை பராமரிப்பு துறை எதுக்காக? பால்வளத்துறை எதுக்காக? ஆடு மாடுகளை பராமரிப்பதற்காகத்தானே இது. ஆடு மாடுகளை சுத்தி எவ்வளவு இருக்குது, அதுக்கு வெட்டினரி டாக்டர், அது இதுன்னு எவ்வளவு படிப்புகள் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாட்டுக்காக, மாட்டினுடைய ஆட்டினுடைய உரிமைக்காக பேசிட்டார் அப்படின்னு பொங்கக்கூடியவர்கள், இவர் கற்காலத்துக்கு சீமான் கூட்டிட்டு போறான்னு பேசுறாங்கல்ல. திமுகவின் சார்பில் திமுகவினுடைய அமைச்சர்கள் இந்த ஆடு மாடு வளர்ப்பதை, பண்ணை வைப்பதை ஊக்குவிச்சு எத்தனை பதிவுகள் போட்டிருக்காங்க. நான் காட்டட்டுமா ஒரு சாம்பிள்? KN நேரு போட்டிருக்கிறாரு.
13 செப்டம்பர் 2022. ஆடு, மாடு, கோழி, மீன் மற்றும் தேனீக்கள் வளர்ப்பு, காய்கறி தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட செயல்பாடுகளை பார்வையிட்டு பண்ணையத்தை சிறப்பாக பராமரித்திட ஆலோசனை வழங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பண்ணையை, ஆடு மாடு பண்ணையை, மீன் வளர்ப்பு பண்ணையை பராமரிப்பதற்காக சிறப்பான ஆலோசனையை வழங்கி இருக்கிறார் KN நேரு. இப்ப இந்த வன்னியரசு இந்த மாதிரியான இந்த கும்பல் எல்லாம் KN கேட்க வேண்டியதானே? அதுல என்ன ஆலோசனை வேண்டி இருக்குது? ஏன் மக்களை பண்ணையின்னு வச்சு பிற்காலத்துக்கு கொண்டு போறீங்க? RSS இதுன்னு சொல்றீங்க. இப்ப ஆடு மாடு இந்த மீன் பண்ணையெல்லாம் வைக்கிறது RSS குலத்தொழில் வராதா? KN நேரு அதை ஊக்கப்படுத்துறாரு. அப்ப அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க பாருங்க. அடுத்து கால்நடை பராமரிப்புத்துறை அதனுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, வார்த்தை ரொம்ப முக்கியம், சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு கால்நடை பண்ணையில் மாண்புமிகு அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டோம். ஆடு மாடு பண்ணையில நாங்க ஆய்வு மேற்கொண்டோம் அப்படிங்கிற. எதுக்காக இந்த ஆய்வு? எதுக்காக ஆய்வு? இன்னொன்னு பாருங்க. ரூபாய் 150 லட்சத்தில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு திட்டம். 150 லட்சத்துக்கு எதுக்குப்பா கால்நடை பராமரிப்பு திட்டம்? அரசாங்கத்தின் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. ரூபாய் 25 கோடியில் சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் மாணவியர் விடுதி கட்டடம் கட்டப்படும். வெட்டினரி காலேஜ், அதுக்கான ஹாஸ்டல் 25 கோடியில. எதுக்கு? கேட்க வேண்டியதுதானே வன்னியரசு? அப்ப இதெல்லாம் கேட்க துப்பற்ற அந்த வன்னியரசு அண்ணன் சீமான் அவர்களை பாஞ்சு கொதறுவது. ஏற்கனவே கேள்வி கேட்டார், இந்த பனை குறித்து கேட்டாரு, கல்லு குறித்து கேட்டாரு. விவாதத்துல நான் ஓப்பனா பதில் சொன்னேன். அது போக தனியாகவும் ஒரு வீடியோ போட்டு நம்ம பதில் சொன்னோம். இவர்கள் கையில் எடுக்கலாம். நான் இன்னும் கேட்கிறேன், விவசாயம் பண்றது குலத்தொழிலா இல்லையா? குலத்தொழில் தானே. அப்பா விவசாயியா இருப்பாரு, மகன் மறுபடியும் விவசாயியா இருப்பாரு, விவசாயியா இருப்பாரு. சொல்ல வேண்டியதானே, விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறுங்கள், விவசாயம் குலத்தொழில், ஏன் காலங்காலமா இதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, டாக்டர் படிங்க, இன்ஜினியரிங் படிங்க சொல்லி தொலை வேண்டியதானே. அப்ப எவ்வளவு மலுமட்ட சிந்தனையா இருக்கிறாங்க. ஏன் காவிரி நீருக்காக கேட்டு போராடுறீங்க? காவிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விவசாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. டெல்டா மாவட்டமே காவிரி நம்பி தான் இருக்குது. ஏன் டெல்டா மாவட்டம் காவிரி நம்பி இருக்குது? ஏன்னா விவசாயிகள். சொல்லிட்டு போக வேண்டியதானே, கால்நடை பராமரிப்பு துறை எல்லாரும் வெளியேறுங்க, யாரும் ஆடு மாடு மேய்க்காதீங்கன்னு. நான் இன்னும் கேட்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனானா வன்னியரசு ஆட்டுக்கறி திங்கிறாரா இல்லையா? மாட்டுக்கறி திங்கிறாரா இல்லையா? மாடு எங்கிருந்து வரும், ஆடு எங்கிருந்து வரும்? கறி ஆட்டுக்காரனும் மாட்டுக்காரனும் மேய்ச்சாதாயா வரும். நம்ம என்னமோ டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்கள, ஒரு மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்கள, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்கள நீ படிக்கலாம் கூடாது வான்னு காலேஜ்ல இருந்து சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டு கொண்டு வந்து அவங்க கையில ஒரு குச்சியை கொடுத்து, அவங்க கையில ஒரு தூக்கு சட்டியை கொடுத்து, போய் 100 ஆடமேயி, போய் 100 மாடமேயின்னு சொல்லி மாணவர்களுடைய படிப்பை கெடுத்தது மாதிரியும், அதற்கு எதிராக இவர்கள் ஏதோ புரட்சி செய்வது மாதிரியும் என்ன ரீல் இதெல்லாம்? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகள், இந்தியாவுடைய பொருளாதாரமே கிராமத்து பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம். இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம். அப்ப அதை அழிஞ்சுக்கிட்டு வருது, அதை நம்ம பாதுகாக்கணும், அதை நம்ம பேசணும். அப்படின்னா இந்த வன்னியரசு மாதிரியான வகை, நீங்க பேசாம பர்கர் தின்னுங்க, பிஸா தின்னுங்க, கொக்கோ கோலா குடிங்க, இளநீர் குடிக்காதீங்க, பதநீர் குடிக்காதீங்க, நொங்கு சாப்பிடாதீங்க, சோறு திங்காதீங்க, ஆடு மாடு கறிகள் திங்காதீங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. ஃபேக்டரியில வர்றதை சாப்பிட்டு இருக்க வேண்டியது தானே வன்னியரசு? அப்ப நல்ல வாய்க்கு வக்கனையா திங்க தெரியுது, ஆட்டுக்கறி திங்க தெரியுது, மாட்டுக்கறி திங்க தெரியுது, வக்கனையா நல்லா சாப்பிட தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா அதெல்லாம் மேய்க்கிறவங்க இழிவான செயல். இந்த விவசாயிகளையும் ஆடு மாடு மேய்க்கிறவைகளையும் இழிவாக பார்க்கக்கூடிய இந்த பார்வை இருக்குல்ல, இதுதான்டா RSS பார்வை, இதுதான் பார்வை. அப்போ இந்த மாதிரியான மலுமட்டைகளுக்கு நம்ம எங்க கொண்டு போய் செய்யன்னு தெரியல. அறிஞர் அண்ணா சொல்றாரு, நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அமெரிக்கால போய் பார்த்துட்டு வரும்போது நாட்டுக்கு திரும்பியவுடன் நம்மளுடைய இளைஞர்களை, படித்த இளைஞர்களை இந்த ஆடு கோழி வளர்ப்புல அந்த துறையில நம்ம பயன்படுத்தணும், அது பெரிய செல்வம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணா என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்த மாபெரும் தமிழ் கனவுல அந்த செய்தி இருக்குது, படிச்சு தொலைங்க வன்னியரசு. இதே அண்ணா இன்னொன்னையும் சொன்னாரு, மதுவை விட்டுத்தான் ஆட்சியை நடத்தணுன்ற நிலைமை வந்துச்சு அப்படின்னா துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு நடையை கட்டுவேன்னு அண்ணா முதலமைச்சரா இருக்கும்போது சொன்னாரு. மதுவை வித்து வரக்கூடிய பணம் குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம்னு சொன்னாரு அண்ணா. ஆனா அந்த அண்ணாவின் வழிவந்தவர்கள் மதுக்கடையை வித்து, மதுவை வித்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள், 56,000 கோடி ஒரு வருஷத்துக்கு அதுல இருந்து வருமானம் வருது. அப்ப அதற்கு எதிராக எல்லாம் பேசுவதை விட்டு விட்டு ப்ரொடக்டிவா நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல குலக்கல்வி RSS திட்டம் அப்படி இப்படின்னு கண்டதை உளறி தொலைய வேண்டியது. ஆனால் சீமான் அவர்கள் கடைசியாக நேற்றுக்கு கூட்டம் முடிக்கும் போது ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, அதை இந்த வன்னியரசுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நான் கேட்கவில்லை,
அவள் கேட்க சொல்கிறார், கேட்கிறேன். இன்னும் ஒரு உரை சொல்கிறேன், எங்க மூத்திரத்தை குடிச்சு மாடா உங்களுக்கு அறிவில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.